மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 15ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டன. யுத்தம் நிறைவடைந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் மக்களின் துயரங்கள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என்பது இன்று எமது பயணத்தின் போது உறுதியானது. வவுனியா ஓமந்தை சந்தையிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மீள்குடியேற்ற கிராமங்களை நோக்கி இன்றைய எமது பயணம் ஆரம்பமானது. சேமமடு நாகதம்பிரான் கோவிலில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவிற்கு ஆசி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் கிராமத்து மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அதன் பின்னர் வீடு வீடாக சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை எமது குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். யுத்தத்தின் பின்னர் 2010ஆம் ஆண்டு இவர்கள் மீள்குடியேற்றப்பட்டாலும் தொடர்ந்தும் அவர்கள் அனுபவித்த துயரங்கள் இன்னும் நீங்கவில்லை. லிதுர்சிகா என்ற இந்த குழந்தை இன்று இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கொழும்பிலே வாழுகின்ற மக்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தங்களது எதிர்காலத்தை மென்மேலும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த குடிசை வீட்டிலே வாழ்கின்ற இந்த தம்பதிகள் தொடர்பில் யார் கவனம் செலுத்துகின்றார்கள்? மிகவும் வறுமை கோட்டின் கீழ் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓமந்தை சந்தையிலிருந்து தமது கிராமங்களுக்கு செல்வதற்கு பொது போக்குவரத்து வசதியின்மையால் இவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். தனியார் வேன் ஒன்று மாத்திரமே இந்த வீதியூடாக ஒரு நாளுக்கு 3 தடவைகள் மாத்திரம் வந்து செல்கின்றது. அபிவிருத்தி என்ற போர்வையில் இப்பகுதியில் அமைக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார மையம் மூடி கிடப்பதையும் இன்று எம்மால் அவதானிக்க முடிந்தது. சேமமடு, விநாயகர்புரம், நொச்சிக்குளம், அலைக்கல்லுப்போட்டக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நாம் கேட்டறிந்து கொண்டோம். இதேவேளை வவுனியாவில் உள்ள மற்றைய குழுவினர் வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஆறுமுகத்தான் புதுக்குளத்திற்கு சென்றனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள நெற்களஞ்சியம் பராமரிப்பின்றி காணப்படுகின்றமை தொடர்பில் எமது குழுவினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அரச நெற்களஞ்சிய சாலை இயங்காமல் காரணமாக நிர்ணய விலையை விட ஆக குறைந்த விலையில் தனியார் துறையினருக்கு நெல் விற்கப்படுவதாக இப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டனர். நீங்கள் பார்க்கும் இந்த நெற்கள் 2 வருடங்களுக்கு முன்பு அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெற்கள். இந்த பிரதேசம் ஓமந்தை ஆறுமுகத்தான் புதுக்குளம் பிரதேசம். இங்கு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை நம்பியே தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்பு அரசாங்கத்தால் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நெற்களஞ்சியம் இன்று மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. செய்திகளுக்காக ஓமந்தை ஆறுமுகத்தான் புதுக்குளம் பிரதேசத்திலிருந்து டில்ஷான் தானே. வீதி சீரற்ற நிலையில் போக்குவரத்து முறையாக இடம்பெறாமையால் ஆறுமுகத்தான் புதுக்குளம் தமிழ் கலவன் பாடசாலை மூடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அந்த பகுதி மாணவர்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று கல்வி பயில்வதோடு போக்குவரத்து வசதியின்மை காரணமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவிக்கின்றனர்.